கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு இரக்கம் செய்கிறவர்களாய், பிறரை மன்னிக்கிற சுவாபமுடையவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 18 அதிகாரத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்கும் போது, ராஜா கணக்கு பார்க்க தொடங்கி 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் தனக்குண்டான எல்லாவற்றையும், அவனுடைய பெண் ஜாதி பிள்ளைகள் உள்பட எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படியாக ராஜா கட்டளையிட்டான். ஆனால் அந்த ஊழியக்காரன் ராஜாவை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் தாழ விழுந்து வணங்கி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி கேட்டபடியினால் ராஜா மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவன் பட்ட கடனையும் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போன வழியிலே தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருந்த தன் உடன் வேலைக்காரனை கண்டு அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த மனிதன் அவன் காலிலே விழுந்து, பொறுமையாயிரும், சீக்கிரமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னபோது அவன் சம்மதியாதவனாய் கடனை தீர்க்கும் மட்டும் அவனை காவலில் போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நாமும் பல வேளைகளிலே இப்படியாகத்தான் செயல்படுகின்றோம். நாம் செய்த பாவங்களை நாம் எண்ணி பார்ப்போமானால், நம்மை ஒரு மனிதன் என்று சொல்லுவதற்கு கூட நம்மை நாமே அருவருக்கத்தக்கதாக அநேக பாவங்களை நாம் செய்து வாழ்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியுள்ளார். ஆனால் நமக்கு எதிராக சிறிய தவறுகளை பிறர் செய்யும் போது அவர்கள் செய்யும் தப்பிதங்களை மன்னிக்க முடியாதபடிக்கு பொறுமை இல்லாதவர்களாய் அவர்களுக்கு எதிராக நாம் பல வழிகளில் செயல்படுகின்றோம். அதிநிமித்தமாய் வாக்குவாதங்கள், சண்டைகள் என கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் எப்படி நம்மை மன்னித்து நம்மை சேர்த்து கொண்டாரோ அப்படியாக நாமும் பிறருக்கு இரக்கம் செய்பவர்களாய், மன்னிக்கிற சுவாபம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை மன்னித்த அன்பை உணர்ந்து அவரை போல இரக்கமுள்ளவர்களாய், அவரை போல பிறர் நமக்கு எதிராக செய்யும் தப்பிதங்களை மன்னித்து ஒப்புரவாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக, உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பிறரை மன்னிக்கிற சுவாபத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் நாங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் செயல்படாதபடிக்கு மன்னித்து ஒவ்வொருவரையும் உண்மையாய் நேசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல எங்களை மாற்றுகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.